வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோவக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு தாங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் கோவக்காவை நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு கட் பண்ணி வச்சிருக்க கோவக்காவையும் போட்டுடலாம். நல்லா வதக்கி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ எண்ணெய்லாம் நிறையா சைடில் தேங்கி நிற்கிதுல, இதே அப்படியே நம்ம அடுத்ததுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சட்டி எடுத்தாச்சு. அதில் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம வதக்கி வச்சுருந்தப்போ எடுத்தோம்ல, அந்த எண்ணெயவே ஊற்றிக்கிட்டோம். இப்போது எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு போட்டுக்கலாம். சீரகம் 1/2 ஸ்பூன், 10-12 பல் பூண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை நல்லா வதக்கிக்கோங்க. கூட கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கூட லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போது நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். இதையும் நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நம்ம மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிக்கலாம். குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கூட தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. இப்போது கூட வதக்கி வச்சுருக்க கோவக்காயும் சேர்த்திக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடுங்க. சிம்மிலே வச்சு வதக்குங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். இப்படி நல்லா வதக்கணுன்னு நம்ம ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா கரைச்சி எடுத்துருக்கோம், அதையும் சேர்த்திக்கலாம். கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதை மூடி வச்சிடலாம். அடுத்து நம்ம போய் தேங்காவை அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ள ஜாரில் ஒரு 1/2 மூடி தேங்காய் சேர்த்திக்கோங்க. அதை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம இதை திறந்து தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போது இது ஒரு கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. இப்போது நல்லா கொதி வந்துருச்சு. நம்ம கருவேப்பிலையை போட்டு ஆஃப் பண்ணிடலாம்.